அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு எங்களோட சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கின்ற பார்வையில் உண்மையாக கதைக்கிறேன். வீட்டில் இருந்து நாங்கள் தெருவுக்கு இறங்கிட்டோம்னு சொன்னால் எங்களோட சமுதாயத்தின் பல்வேறு பக்கங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி இந்த தெருவில் போய்கொண்டிருக்கே எங்களோட இளைய சமுதாயமும் சரி, எதிர்காலமும் சரி, அல்லது இறந்த காலமும் சரி, எங்களோட சமுதாயத்தின் எங்களோட தமிழ் சமுதாயம் எல்லாவற்றையும் தமிழ் சமுதாயத்துக்குரிய அத்தனை அடையாளங்களையும் தொலைத்து விட்டு போய்கொண்டிருக்கிறதோ என்று மிக மனத்துயரம் ஏற்படுகிறது. எல்லா பக்கத்தாலேயும் நாங்கள் ஒரு ஒழுங்கான அல்லது ஒரு அறத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்த சமுதாயம். நாங்கள் எங்களோட சமுதாயத்துக்கண்டு சில பழக்க வழக்கங்கள், சில பண்பாடுகள், சில விழுமியங்கள், கலாச்சார செயற்பாடுகள் என்று பல எங்களுக்குள்ள பல கட்டுக்கோப்பான விடயங்கள், நல்ல விடயங்கள் இருக்குது. நாங்கள் அந்த நல்ல விடயங்களை எல்லாத்தையும் துளைச்சி போட்டு எங்களோட இன விடுதலைக்காக ஓடி திரிகிறது, இல்லை இன விடுதலை சம்பந்தமாக தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிறது, எங்களோட நிலமீட்புக்காக போராடுறது, எங்களோட மொழி அழியுதண்டு கஷ்டப்படுறது, இப்படி பல விடயங்களில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். காணாமலாக்கப்பட்ட பெற்றோர்கள், கணவன்மார், மனைவிமார்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அரசியல் கைதிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் அழிஞ்சு போன அத்தனை உயிர்களுக்காகவும் நாங்கள் என்ன விலை கொடுத்து என்னத்தை கண்டம் என்ற கேள்வியில தான் நான் இன்றைக்கு என்ற சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன். நாங்கள் எல்லாரும் எதுக்காக இப்படி எங்களோட கூலங்களை அல்லது எங்களோட குணங்களை, எங்களோட பண்பாடுகளை துளைச்சி போட்டு இது பழைய பண்பாடு, இல்லை இது 90 கிட்ஸ் அல்லது இது தேவையில்லை என்ற போக்கில் எங்களோட பிள்ளைகளை வளர்த்து கொண்டு போகிறோம். இன்றைக்கு பார்த்தா எல்லா பக்கத்தாலேயும் வீட்டுக்கு வீடு ஒரே பிரச்சனையாக இருக்குது. எந்த பெற்றோரிட கேட்டாலும் பிள்ளைகளால் பிரச்சனைப்படுற, இல்லை மனவியாதிப்படுற, இல்லை தங்களுக்குள்ள வருத்தங்களை தேடிக்கொள்ள பெற்றோர் தான் அதிகமாக இருக்கணும். எங்களோட சமுதாயத்தை நாங்கள் பார்த்தோம்னா 75% அதிகமான பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை பற்றி மிக கவலைப்பட்டு கொண்டு அவர்களை பற்றியே மிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களாகவும் நோய்களை வேண்டி கொண்டிருக்கிறார்களாகவும் காணப்படுகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம் இல்லை, இப்போ யாரை கேட்டாலும் இப்பத்த பிள்ளைகள் சரியில்லை, இப்பத்த பிள்ளைகள் சொல்வழி கேட்கணும் இல்லை, இப்பத்த பிள்ளைகள் ஒரு ஒழுங்கு இல்லை என்ற ஒரு வாய் வார்த்தை தான் எல்லாட்ட வாய்களிலும் வருது. உண்மையில அதை பார்க்க போகிக்க இப்பத்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டியவர்கள் யார்? இப்பத்த பிள்ளைகளை இவ்வளவு பிள்ளையா வழி நடத்தினது யாருண்டா? அந்த கேள்விக்கான விட அந்த கைகள் எங்களை நோக்கித்தான் வரும். பெற்றோர்களாகிய எங்களையும் பாடசாலைகளையும் அல்லது இந்த பிள்ளைகள் சேர்ந்து போகிற இடங்களில் இருக்கிற நபர்களையும் சார்ந்துதான் இன்றைக்கு எங்களோட சமுதாயம் இவ்வளவு கீழ்நிலைக்கு போயிருக்கு. எங்களுக்காக எங்களோட சமுதாய பண்பாடுகளை உலகத்தில் வளர்த்து போன தமிழ் சமுதாயம் இன்றைக்கு எல்லாத்தையும் துளைச்சிட்டு போகிறோம் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இப்போ நான் நினைக்கிறது எங்களோட நாங்கள் பெற்றோர்களோட வளர்ப்பு முறைகள், பிள்ளைகளை ஆளாக்குவதற்காக நாங்கள் பிள்ளைகளோட மினக்கிற நேரம், பிள்ளைகளை வழிநடத்தின முறைகள் எல்லாம் முழு பிள்ளையும் எங்களில் தான் இருக்குது. பிள்ளைகளை குற்றம் சொல்ல ஒரு முறையும் முடியாது. ஏனென்று சொன்னால், பிள்ளைகள் என்பது பிழை விடுபவர்கள், அவர்கள் சிறியவர்கள், அவர்களை சரியாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எங்களை சார்ந்தது. அன்று ஒவ்வொரு வீட்டிலும் 7-8 பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள். 8 பிள்ளைகள் பெற்றிருந்தால் அந்த 8 பிள்ளைகளையுமே சரியாக வளர்த்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்களுமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி சென்ற போக்கு எங்கள்கிட்ட மிக பெருமளவில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்களோட குடும்பங்கள் அதெல்லாம் குலைஞ்சு போய் தனி குடும்பங்கள், நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமா அல்லது வேற வீடுகளில் இருந்தாலும் அன்பு பரிமாற்றத்தோட மிக அமைதியா வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு ஒரு அவலத்தில் தெருவில் போனாலே ஏன் இப்படி மாறணும் என்ற ஒரு மிக மோசமான அவல நிலை தான் ரோட்ல போயிருக்க மேல தெரியுது. அனைத்து பெற்றோர் போதை ஒழிப்பு என்று சொல்லி போதை ஒழிக்கிறோம் என்று வெளிக்கிடைக்க நாங்கள் நினைக்கக்கூடாது, அங்கதான் நடக்குது, அல்ல அவையின் அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு வடகிழக்கு தேசத்துல இந்த போதை ஒழிப்பு கூட ஒவ்வொரு பெற்றோரையும் மிக அவமானப்படுத்தி அல்ல மிக துன்பப்படுத்துற ஒரு சூழல்ல தான் இருக்க போது. என்னன்னா, பலர் வீட்டுக்கு வீடு பல பிள்ளைகள் போதை பாவிக்கிறார்களா இருக்கின அவர்கள் பிடிபட போகிக்க இந்த நிலைமை ஏற்படும். கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னர் நான் இந்த அவல நிலையை குறித்து பேசியிருக்கிறேன். ஒரு ஆயுள் தண்டனை கைதிகளாகவோ அல்லது ஒரு சட்டம் போட்டு போதை வைத்திருப்பவர்களை சுடூர நிலை வரைக்க கூட அதில் மிக மோசமாக போகிறது வடகிழக்கு தேசம் என்றதை நான் 4 வருடங்களுக்கு முன்னரே ஒரு குறிப்புரையில் குறிப்பிட்டிருக்கிறேன்.
உண்மையில அந்த நிலை கூட இன்றைக்கு வடகிழக்கு தேசத்துல போதை ஒழிப்பு வருது நல்ல விடயம், போதை பாவிக்கிறாக்களை அல்லது போதையை கடத்துறாக்களை பிடிக்கிறோம்ன்றது ஒரு நல்ல விடயம். ஆனால் கொட்டி குவிச்சிருக்கிறது அல்லது கொட்டி குவிந்திருக்கிறது வடகிழக்கு தேசத்துல. அப்ப பெற்றோர்களே எங்கட பிள்ளைகளை பாதுகாக்க வேணும். எங்கட பிள்ளைகள் இப்பயும் அந்த நிலையில இருக்கிறோம்னா அவர்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வை கொடுத்து நாளைக்கு போய் ஆயுள் காலம் முழுவதும் சிறையில இருக்காம அல்லது ஒரு சிறை கைதியாக கைவிலங்கு போட்டு இருக்காமல் இருப்பதற்கான உடனடி விழிப்புணர்வை நீங்கள் எல்லாரும் உங்களோட பிள்ளைகிட்ட செய்யணும். ஏன்னு சொன்னா பிள்ளைக்கு நோகும், எலும்பு நோகுது அல்லது மனநிலை பாதிக்கப்படுதுன்றதுக்கு அப்பால உங்களோட பிள்ளை உயிரோடு இருக்கணும்னு சொன்னா அவசர நடவடிக்கையாக எங்களோட பிள்ளைகள் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தா மிக கவனமாக அவதானமாக அவர்களை அதிலே இருந்து மீட்டெடுக்கிற வேலையை உடனடியாக பாருங்கோ. அல்லாட்டி நாங்கள் ஆயுள் வரை அவர்களோட ஆயுளும் சரி எங்களோட ஆயுளும் சரி மிக ஒரு வேதனையோட முடிஞ்சிடும். அதை விட இந்த தொலைபேசி பாவனைகள் மற்றது இந்த சமூகத்தில் பிறழ்வான நடத்தைகள் அதிகரித்து கொண்டு போகிறது. வயதானவர்கள், வயதான ஆண்கள் சிறிய பிள்ளைகளை திருமணம் செய்வது, பல திருமணங்களை செய்வது, பிள்ளைகளை பெற்றுவிட்டு அடுத்த பெண்ணோட போனால் இந்த 2-3 குடும்பங்கள் 2-3 பெண்களோட தொடர்புட்டு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை முறைகள் இப்படியே எங்களோட சமூகத்தை பார்க்க மிகப்பெரிய ஒரு அவலத்துக்குள்ள உண்மையா கலிகாலத்துக்கு அப்பால இன்னும் ஒரு அவலமான காலம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. எனவே எல்லா பக்கத்தாலும் தமிழர்களாகிய நாங்கள் மிக மோசமா அவலத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். எங்களை நோக்கி போதை மட்டுமல்ல பல விடயங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கு. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சரியும் எங்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அது சம்பந்தமாக எங்களுக்கு எதிரான பல விடயங்களை தான் செய்து கொண்டிருக்கு. எங்களோட மக்களை பதவிகளை கொடுத்து பணங்களை கொடுத்து வாழ்வாதாரம் கொடுக்கிறோம் என்று சொல்லி போதை ஒழிக்கிறோம் என்று சொல்லி எல்லா பக்கத்தாலையும் கவர்ந்தெழுத்து எங்களுக்கான தீர்வை கூட நாங்கள் நிராகரிக்கிற அளவுக்கு கொண்டு வர்ற ஒரு அபாயகரமான சூழல் இருக்கு. இப்படி எங்கு பார்த்தாலும் அவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாத்தான் தமிழர் தேசம் எங்கும் இருக்கு. தயவு செய்து பெற்றோரே எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நாங்கள் தமிழர் தேசத்துக்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறோம் என்றதுக்கு முதல் அந்த தீர்வை பெறுவதற்கான ஆரோக்கியமான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்கு. அடுத்தவர்கள்ட்ட நாங்கள் அதை சுமத்த முடியாது. அவன் திணிச்சான், இவர்கள் பாவிச்சார்கள், அவர்கள் வர வைத்தார்கள், தொலைபேசி தொடர்பு வந்திருக்கு என்று நாங்கள் இதையுமே அடுத்தவர் மீது போடாமல் உடனடியாக எங்களோட இனத்தை பாதுகாக்கிறோம் என்று சொன்னா இல்லை எங்களுக்கான இனத்துக்கான தீர்வை நாங்கள் பெறப்போகிறோம்னு சொன்னால் முதல் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களோட தமிழ் தேசத்துக்காக, தமிழ் தேசியத்திற்காக, இந்த தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது கடமை எங்களோட பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒரு ஆளுமை உள்ளவர்களாக, அறத்தின் வளருபவர்களாக, தர்ம வாழ்வியல்ல ஈடுபடுபவர்களாக அவர்களை ஒரு ஒழுங்கான பிள்ளைகளாய் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமைதான் எங்களுக்கு முன்னுக்கு நிற்குது. தயவு செய்து பெற்றோர்களே எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் எங்களுக்கு தேவை. எங்களோட பிள்ளைகள் தான் எங்களோட எதிர்காலம், எங்களோட நிம்மதி. அந்த பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்க்கறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரு அவதியான சூழல்ல நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இன்றைய சூழல்ல உள்ள அத்தனை பிள்ளைகளையும் ஆரோக்கியமான ஆளுமையுள்ள எதிர்கால தலைவர்களாக உருவாக்கக்கூடியதாகவும் எந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து அதை தாண்டி அவர்கள் உயர்ந்து செல்லக்கூடியவர்களாக மிக பொறுப்போட வளர்க்க மேலும் இது ஒரு அவசர செய்தியாக கூட நான் சொல்ல விளைகிறேன். தயவு செய்து பெற்றோர்களே எல்லா பிள்ளைகளையும் மிக கவனமாக வளர்க்க வேண்டும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு அவலமான சூழல் இன்றைக்கு வழி தெருவங்கும் இருக்கிறது. பிள்ளைகளை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள், கவனமாக வளர்த்தெடுங்கள், கல்வியிலே உயர்ந்த நிலைக்கு பிள்ளைகளை கொண்டு செல்லுங்கள். அன்றைய தமிழ் சமுதாயம் கல்வியில மட்டுமில்லை, கல்வி, கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்களிலே உலகத்திலே உயர்ந்த ஒரு இனமாக இருக்கிறது. இன்றும் உலகத்திலே போற்றப்படுவது இலங்கை தமிழர்களுடைய வாழ்வியல். எனவே நாங்கள் அந்த இடத்தை எப்போதும் தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்கள் பிள்ளைகளை வளர்த்து எங்களோட இனத்தின் ஒரு நல்லதொரு இளைஞர்களை, எதிர்கால தலைவர்களை உருவாக்கி எங்களுக்கான தீர்வை பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தோமானால் சரியான எங்களோட தேசியத்திற்கான பங்களிப்பிலே முக்கா பங்களிப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.